ஒரு ராஜா பார்க்குறான், தன்னுடைய தேசத்துக்கு நஷ்டம் வராதபடிக்கு எல்லாருக்கும் மேலே தானியலை உயர்த்தி வைக்கணும்னு விரும்புகிறான். ஆனால் ஏற்கனவே அங்கே அந்த ஊர்லேயே பிறந்து வளர்ந்து அரண்மனையில் வேலை பார்க்குறவங்க சர்வீஸ் ஆனவங்கெல்லாம் பார்க்குறாங்க, என்ன இவங்க சிறையிருப்பில் வந்தாங்க, இவங்களுக்கு மட்டும் வந்து மேன்மையா உயர்வா அதை எப்படியாவது கெடுக்கணும்னு தான் பார்க்குறாங்க. ஆனால் ஒன்றும் செய்ய முடியல. தானியலை அப்படி உயர்த்தி கர்த்தர் வைத்தார். அவனுடைய ரெக்கமெண்டேஷன் பேரில் சாத்ராக் மேசாக்கு ஆபத்துன இவர்களும் உயர்ந்த உத்தியோகத்தில் வைக்கப்பட்டார்கள்னு பார்க்குறோம். அப்போ கொஞ்சத்தில் உண்மையாக இருந்தால் அநேகத்தில் அதிகாரியாக வைப்பார். வருமானம் கொஞ்சமாக இருந்தாலும் நம்ம உண்மையாக வேலை செஞ்சோம்னா கர்த்தர் அதன் மூலமாக நமக்கு பெரிய ஆசீர்வாதத்தை கொடுப்பார். அதுதான் அப்படி சொல்லப்பட்டிருக்கு யோசேப்புடைய வாழ்க்கையில். பார்வோன்னு சொல்கிறேன், இதெல்லாம் கர்த்தர் உனக்கு வெளிப்படுத்தி இருக்கிறபடினால உன்னைய பார்க்கல ஞானம் விவேகம் உள்ளவன் ஒருவனுமே இல்லைன்னு எகிப்துக்கே தலைவனாக உயர்த்தி வைத்தார். அங்கே தேவனுடைய சித்தமும் நோக்கமும் கரெக்டாக அங்கே நிறைவேறுகிறது. தன்னுடைய குடும்பத்தாருக்கெல்லாம் ஜீவரச்சனை செய்யும்படியா ஆண்டவர் வந்து அவனை உயர்த்தி வைக்கிறார். அப்போ கர்த்தர் உங்களுக்கு ஒரு வாக்குத்தத்தத்தை கொடுக்குறாருன்னா அதை நிச்சயம் நிறைவேற்றுவார். ஆனால் நம்ம உண்மை உள்ளவர்களாக இருக்க வேண்டும், பொறுமையாக காத்திருக்க வேண்டும். ஞானம் கூப்பிடுகிறது இல்லையோ, புத்தி சத்தமிடுகிறது இல்லையோ, அதான் அந்த ஞானம் நம்ம எல்லாரையுமே கூப்பிடுகிறது. இப்போ சபையில் கர்த்தருடைய ஞானம் உங்களுக்கு அங்கே அறிவிக்கப்படுகிறது. ஆவியானவர் அதை உங்களுக்கு விளக்கி காண்பிக்கிறார். வாய்ப்புகள் இருக்குதுங்கிறத நான் அறிஞ்சதை புரிஞ்சதை சொல்கிறேன். அதையே நீங்கள் கேட்குறீங்க. ஆவியானவர் உங்களுடைய உள்ளத்துக்குள்ள ஒரு வெளிப்பாட்டை உங்களுக்கு அவர் வந்து கொடுத்து கொண்டே இருக்கிறார். ஞானமானது வெளியே நின்று கூப்பிடுகிறது, வீதியிலே சத்தமிடுகிறது. அது சந்தடியுள்ள தெருக்களின் சன்னதியிலும் ஒளிமுக வாசல் நின்று கூப்பிட்டு பட்டணத்தில் தன் வார்த்தைகளை வசனித்து சொல்லுகிறது. பேதைகளை நீங்கள் பேதமையை விரும்புவதும், நிந்தனைக்காரரே நீங்கள் நிந்தனையில் பிரியப்படுவதும், மதியினரே நீங்கள் ஞானத்தை வெறுப்பதும் எதுவரைக்கும் இருக்கும்? என் கடிந்து கொள்ளுதலுக்கு திரும்புங்கள், இதோ என் ஆவியை உங்களுக்கு அருள்வேன், என் வார்த்தைகளை உங்களுக்கு தெரிவிப்பேன். நான் கூப்பிட்டும் நீங்கள் கேட்க மாட்டோம் என்கிறீர்கள். நான் என் கையை நீட்டியும் கவனிக்கிறவன் ஒருவனும் இல்லை. என் ஆலோசனையெல்லாம் நீங்கள் தள்ளி என் கடிந்து கொள்ளுதலை வெறுத்தீர்கள். அப்போ ஞானம் கூப்பிடுகிறது. அது ஊர் வாசல், பட்டணத்தில் இருக்க உயர்ந்த மேடைகளில் அங்கே சத்தமிட்டு கூப்பிடுகிறது. அதே வசனம் தான் 8, 2, 3 வசனமும் அப்படி தான் சொல்லுது. வழிகேறி உள்ள மேடைகளிலும் நாட்சந்தியிலும் நிற்கிறது. அது ஊர்வாசலின் ஓரத்திலும் பட்டணத்தின் முகப்பிலும் நடைக்கூடங்களில் நின்று சத்தமிடு